பிரைஸ் தலாட் ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொள்கிறேன். அப்போக்கு 1 அதிகாரம் 5 வசனம், நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அதாவது என்ன விஷயம்னா, மகனே மகளே, நீ நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில நடக்க போது நான் உனக்காக செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில, உங்க படிப்புல, உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல, உங்க திருமண காரியத்துல நீங்க ஏதோ ஒரு அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கீங்கன்னா நிச்சயமா நடக்க போகுது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்கள் அதிசயங்களும் ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. எத்தனை பேர் சொல்லிருக்கலாம், நீ கடவுளை தேடுறது வேஸ்ட், நீ ஏசப்பாவை தேடாத, நீ சர்ச்சுக்கு போறது வேஸ்ட், உன் வாழ்க்கை மாறாது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க ஏசப்பா மேல விசுவாசத்தோட ஏசப்பா எனக்காக செய்வார் சொல்லி நீங்க காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கே அந்த அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. அதுவும் நீங்க விசுவாசி, அதை நீங்க நினைச்சு பார்க்காத அற்புதங்களை உங்க நாட்கள் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த கஷ்டமான சூழ்நிலையில, பிரச்சனையின் பாதையில, போராட்டத்தின் பாதையில ஏசப்பா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரத்துல அது நடக்க போகுதுங்க. இதை நீங்க விசுவாசிக்கீங்கன்னா ஒரு ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமேன்.